வணக்கம் மக்களே. இந்த பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இஞ்சி பூண்டுடைய விகிதம் இரண்டுமே சரியான அளவில் இருக்கணும். அதாவது இஞ்சி கூடிட்டாலோ இல்லை பூண்டு கூடிட்டாலோ அந்த பிரியாணியோடைய சுவை டேஸ்ட் கெட்டு போயிடும், சரியான அளவில் இருக்காது, சாப்பிட முடியாத அளவுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் இந்த பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் சரியான ஒரு இணைப்பில் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு உண்டான அந்த ஜெல் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இணைப்பு அவங்களுக்குள்ள இந்த பிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஓப்பனாக சொன்னால் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இந்த பத்திரப்பதிவுத்துறையும் இந்த வருவாய்த்துறையும் பார்த்திங்கன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் உண்மையிலே கலை யதார்த்தம் இந்த இரண்டு துறையும் இணைந்து செயல்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு பண்ணுறோம். எந்த ஒரு இடத்துக்கும் அந்த கைட்லைன் வேல்யூ பிரகாரம் நம்ம முத்திரை தீர்வை அந்த வரியை நம்ம தான் கட்டுறோம். ₹1 குறைய கட்டினாலும் சப் ரெஜிஸ்டர் சார் பதிவாளர் பத்திரத்தை பதிய மாட்டார். ஏகப்பட்ட சொட்டை நொல்லெல்லாம் சொல்லுவார். அது சரியில்லை, இது சரியில்லை, ஆதார் சரியில்லை, மூலப்பத்திரம் சரியில்லை, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை கேட்பார். ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சப் ரெஜிஸ்டார்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், இதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, இதை நீங்கள் தீர்க்கணும்னா நீதிமன்றத்துக்கு தான் போகணும், ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும், இல்லை உரிமையில் நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்னு சொல்லி கையை கழுவிடுவாங்க. ஏன் இந்த அதிகாரம் இல்லாத ஒரு பத்திரப்பதிவுத்துறை உண்மையிலே நமக்கு தேவையா? இந்த பத்திரப்பதிவுத்துறைக்கு ஏன் அரசு அதிகாரம் கொடுக்க மாட்டேங்குது? அதிகாரம் இல்லாத ஒரு பத்திரப்பதிவுத்துறை உண்மையிலே மக்களுக்கு ஒரு சுமையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்லி வருமானத்தை, அதாவது அந்த பத்திரம் பதிவதற்கான அந்த முத்திரையை தீர்வை தான் மக்கள்கிட்ட கரெக்டாக வாங்குறாங்க. ஒரு பத்திரப்பதிவுக்கு அப்புறம் அந்த பத்திரத்திலேயோ அந்த இடத்த வாங்கின உரிமையாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு போலி பத்திரம், இன்னொருத்தர் போலியாக ஒரு டாக்குமெண்ட் போட்டு அவருடைய சொத்தை அபகரிச்சிட்டாரு அப்படின்னா அதற்கு நம்ம பத்திரப்பதிவுத்துறை அணுகணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்கள் நீதிமன்றத்தை போய் நாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. கோர்ட்டில் ஏற்கனவே மலை போல கேஸ்கள் குவிந்திருக்கு. ஸோ இந்த அதிகாரம் இல்லாத பத்திரப்பதிவுத்துறை என்பது மக்களுக்கு தேவையா இல்லை சுமையா, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறை, இந்த இரண்டு துறைகளையும் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி மாதிரி, ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி. உடனே இதில் யார் புருஷன் யார் பொண்டாட்டின்னு கமெண்ட்டில் கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இரண்டுமே ஒரு நல்ல ஒரு துறைகள் தான். பட் ஆனால் இந்த இரண்டு துறைகளுமே சரியாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு நிவாரணத்தை கொடுக்குறாங்களா, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இல்லைன்னே சொல்லலாம், 99% இல்லைன்னே சொல்லலாம். பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ச்சியாக இந்த போலி பத்திரப்பதிவு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு எப்படி சட்ட ரீதியில் ஒரு குறுக்கு வழி, அதாவது சட்ட ரீதியிலான ஒரு குறுக்கு வழி, அதாவது இந்த ரெட் பெட்டிஷன்கள் மூலமாக எப்படி நம்ம நிவாரணம் பெறுது அப்படிங்கிறத நம்ம பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம். நிறைய பேர் அதற்கு கமெண்ட்டில் நிறைய விஷயங்களை போடுறீங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அப்பேற்பட்ட நிலையில் இந்த அதிகாரம் இல்லாத பத்திரப்பதிவுத்துறை அப்படிங்கிறது ஒன்று தேவையா? இது மக்களுக்கு சுமையாக மாறிக்கொண்டிருக்கு. ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக மனசில் தோணிடுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். அதாவது இந்த பத்திரப்பதிவுத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்திரங்கள், மூலப்பத்திரங்கள், தாய் பத்திரங்கள், பவர் ஆஃப் அட்டானி, இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் பத்திரங்களை பதிகிறாங்க. அதுக்கு ஒரு சார் பதிவாளர் இருக்கிறாரு, அவருக்கு மேலே மாவட்ட பதிவாளர் இருக்கிறாரு, அவருக்கு பதிவாளர் துணை பத்திரப்பதிவுத்துறை ஐஜி இருக்கிறாரு, பத்திரப்பதிவுத்துறை தலைவர் சென்னையில் இருக்காரு. மிகப்பெரிய ஒரு டீம் இருக்குது. பட் ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இவங்க தீர்வு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100% இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு போலிப்பட்டா, இன்னொருத்தருடைய இடத்த சேர்த்து பத்திரம் போடுறது, பத்திரங்களில் ஏகப்பட்ட குளறுபடிகளில் பண்ணுறது, அடுத்த இடத்த ஆட்டையை போடுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதற்கெல்லாம் இவங்க தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியல. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில், நீதிமன்றத்துக்கு போங்க, எங்களால் இதை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கடிதங்கள் வாயிலாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடிதங்களை சார் பதிவாளர் மாவட்ட பதிவாளர் கொடுக்குறாங்க. நிறைய பேர் நீங்கள் அதை கமெண்ட்லையும் சொல்கிறீங்க. உண்மையிலே பத்திரப்பதிவுத்துறை ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு துறையாகத்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பவரை அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கலை. மேலும் கான்ஸ்டியூஷன்லேயுமே அதை மறுக்கிறாங்க. சமீபத்தில் கூட 2021 இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்ற உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா
77A 77B அப்படிங்கிற 2 பிரிவின்கள் மாவட்ட பதிவாளரே போலி பத்திரத்தை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுவுமே பார்த்திங்கன்னா பல்வேறு விவாதத்துக்குள்ளாச்சு. இந்த சட்டம் எல்லாவற்றுக்கும் பொருந்துமா, இல்லை அந்த முன்தேதியிட்டு பின்தேதியிட்டதுக்கும் உண்டா, இல்லை அந்த தேதியிலிருந்து தான் எல்லாருக்கும் செல்லுபடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்களுக்குள் எழுந்தது. மேலும் இது வழக்கு தொடர்ந்து இதுக்கு நீதிமன்றம்லாம் செய்ய முடியாது. ஒரு சார் பதிவாளரோ ஒரு மாவட்ட பதிவாளரோ ஒரு நீதிபதியை போல செயல்பட முடியாது. அவருக்கு அந்த பறந்து விரிந்த அறிவுலாம் கிடையாது. அவங்களுக்கு அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள்லாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் குறிக்கோடிட்டு அந்த சட்டப்பிரிவே செல்லாது அப்படிங்கிற லெவலில் வச்சுட்டாங்க. பட் இதை அப்பீலில் இன்னமும் இருக்குது. அது இன்னமும் அரசு அதற்குண்டான சரியான அந்த முன்னேற்பாடுகளை முன்னெடுப்புகளை செய்யலை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பட் இந்த சத்திரப்பதிவுத்துறைக்கு ஏன் இன்னமும் அரசாங்கம் அதிகாரம் கொடுக்கல? அதிகாரம் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு மாவட்ட பதிவாளரோ ஒரு சார் பதிவாளரோ ரத்து பண்ண வேண்டியதுன்னா அவங்க பதிவு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலியாக ஒரு பத்திரம் வருது, ஒருத்தர் பத்திரத்து மேலே இன்னொருத்தர் போலியாக பதிகிறார் அப்படின்னா அந்த கன்சர்ன்டு ஜுடிஷியரில் இருக்கக்கூடிய அந்த ஜுடிஷிக்ஷனில் இருக்கக்கூடிய சார் பதிவாளரோ மாவட்ட பதிவாளரோ ரத்து பண்ணுறதுக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஏன் நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும்? பைசாவை நீங்கள் தானே வாங்குறீங்க. கரெக்டாக முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டாக கட்டியிருக்கா, 8% கரெக்டாக கட்டியிருக்காரா, ஏதாவது கம்மியாக இருந்தால் பண்ண மாட்டேங்கிறீங்கள, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரிஜினல் கொடுக்கலன்னா பண்ண மாட்டேங்கிறீங்கள, ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தால் பண்ண மாட்டேங்கிறீங்கள. பட் நாங்கள் பணத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி நகை அடமான வச்சு இடத்த விற்று ஒருத்தன் ஒரு இடத்த வாங்குவோம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தானே தீர்த்து கொடுக்கணும். கோர்ட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? கோர்ட்லேயே நாங்கள் ஃபீஸ் கட்டணும் முத்திரை தீர்வே? சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தானே முத்திரை தீர்வையை கட்டணும் 8%. அப்போ நீங்கள் எப்படி கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லலாம்? அப்போ இந்த துறை அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் இல்லாத துறையாகத்தான் இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பத்திரத்தை பதிகிறாங்க. வருவாய்த்துறை அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க பட்டா கொடுக்குறாங்க, சிட்டா கொடுக்குறாங்க, எஃப்எம்பி கொடுக்குறாங்க, என்னென்ன உண்டோ எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் பத்திரப்பதிவுத்துறையே செய்யலாமே? எதற்கு இந்த வருவாய்த்துறை இல்லை? இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையும் கிளப் பண்ணிடுங்க. ஒரே ஆல் அண்டர் ஒன் ரூஃப், ஒரே இதில் இதை நிர்வகிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. இதில் மிகப்பெரிய சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க. மேலும் எதற்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் மக்கள் இந்த துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க நேரிடும். அதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டில் போய் தான் நிவாரணம் தேடணும், கோர்ட்டில் போய் தான் உங்கள் உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னா மாவட்ட பதிவாளர் எதுக்கு, சார் பதிவாளர் எதுக்கு? மக்கள் கோர்ட்டுக்கு அலைய முடியுமா? ஒருத்தன் கடனை உடனே வாங்கி ஒரு இடத்த வாங்கி ஏதாவது வீட்டை கட்டணும்னு நினைப்பான். ஒரு பிரச்சனைனா கோர்ட்டில் போய் வாய்தா வாங்கிட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியுமா? எத்தனை வருஷம் அலைவான்? நிறைய பேர் அலைஞ்சு செத்தே போயிட்டான். நிவாரணமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஸோ இதைத்தான் தவிர்க்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இதுக்கு ஏன் காது செவிமடுக்க மறுக்கிறார்கள் அப்படின்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்தவரை நம்முடைய பதிவு என்னென்னா, பணம் நீங்கள் வாங்குறீங்களா, ஒரு வாடிக்கையாளர்கிட்டயோ ஒரு கஸ்டமர்கிட்டயோ நீங்கள் பணத்தை வாங்கும்போது அதில் ஒரு பொறுப்பு வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கக்கூடிய பொறுப்புங்கிறது அந்த துறைக்குத்தான் இருக்குது. அதை விட்டுட்டு நீதிமன்றம் போ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, ஒரு பொறுப்பான பதிலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்னை பொறுத்தவரை ஆட்சியாளர்கள் உடனடியாக உச்சபட்ச அதிகாரத்தை இந்த சார் பதிவாளர்களுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் கொடுக்கணும். சொத்தில் எந்த ஒரு வில்லங்கம் வந்தாலும் 2 தரப்பினரையும் அழைத்து பேசி அவங்களுக்கு சம்மன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பவரை, ஒரு அதிகாரத்தை சார் பதிவாளருக்கும் மாவட்ட பதிவாளருக்கும் கொடுத்து அவங்களை நேரில் வரவழைத்து விசாரித்து எது உண்மையான ஆவணம் எது போலியான ஆவணம் அப்படிங்கிறத அதிகபட்சமாக ஒரு 3 மாதங்களுக்குள்ள விசாரித்து அதை சார் பதிவாளர் மாவட்ட பதிவாளர் ஒரு உத்தரவாக பிறப்பித்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அமையும். அதை விட்டு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போ அப்படின்னா எத்தனை கோர்ட் இருக்குது? கீழ் கோர்ட்டுக்கு போகணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். போய் ஒவ்வொரு கேஸையும் போய்க்கிறதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுவான். இடத்தையும் எவனையாவது ஆட்டையை போட்டுட்டு போயிடுவான். ஸோ இந்த ஒரு நிலை தான் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இந்த 4.5 ஆண்டு காலம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் முடிஞ்சிருச்சு. இவர்களும் எதுவும் பெரிதாக செய்யவில்லை. ஸோ அடுத்து வரக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போகிறாங்க? மக்கள் மிகப்பெரிய அளவில் புதிய ஆட்சியாளர்கள் வரணும், புதியவர்கள் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களாவது நமக்கு ஒரு மாற்றத்தை தருவார்களா, நமக்கு ஒரு விடிவு பிறக்குமா அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.